ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த Canon G2010 சீரீஸில் இருக்கக்கூடிய இந்த பிரிண்டரோட ப்ராப்ளத்தை தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன ப்ராப்ளங்கிறத இப்போ வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா P07 ஆர் P07ங்கிற இந்த எரர் வந்து காட்டிகிட்டே இருக்குது. இது நம்ம வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் மெத்தட் தான். நான் வந்து இது சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்காக லேப்டாப்பே நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பிரிண்டர் வந்து லேப்டாப்பில் வந்து கனெக்ட் ஆகும், அதாவது ஒரு பிசியில் வந்து கனெக்ட் ஆகும். அதே நல்லா வந்து ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம வந்து இந்த பிரிண்டரை வந்து ஆஃப் பண்ணிப்போம். ஆஃப் பண்ணிட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் வந்து கிளியராக வந்து பண்ணாலே போதும். பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு, அதாவது கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்டாப்புங்கிற பட்டனை 5 வாட்டி வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிரிண்டர் வந்து லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஸ்டாப்புங்கிற பட்டனை 4 வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பவர் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி திரும்பவும் வந்து ஸ்டாப்புங்கிற பட்டனை 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பட்டனை 5 வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து லோட் ஆகும். அது டோட்டலாக லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பவர் பட்டன் ஒருக்க வந்து கிளிக் பண்ணி வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து அதுவே வந்து ஆஃப் ஆகிடும், இல்லாத பட்சம் அது வந்து லோட் ஆஃப் ஆகும். அப்படி லோட் ஆச்சுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. அது வந்து டோட்டல் வந்து லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அதுவே வந்து ஆஃப் ஆகிடும். சப்போஸ் அது வந்து டோட்டல் வந்து ஆஃப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டியது திருப்பி அதை வந்து ஆன் பண்ணிவாங்க. அது ஆஃப் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்லேருந்து அது வந்து டிஸ்கனெக்ட் ஆகும். அது வந்து நீங்கள் வந்து அந்த ஷோட வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அது வந்து ஆஃப் ஆகிடுச்சுங்கிற மாதிரி. இந்த 3 மெத்தடையும் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பிரிண்டரை வந்து ஆன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து பிரிண்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும். சப்போஸ் உங்களோட பிரிண்டரில் இதே மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதே மெத்தடை யூஸ் பண்ணிவிடுங்க. இல்லை வேறு ஏதாச்சும் எரர்ஸ் வருதுன்னா அது எப்படி சால்வ் பண்ணலாங்கிற வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லோரும் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கேள்விக்கு தான். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பிரிண்டர் ஏதாச்சும் வந்தால் மட்டுமே என்னால் அந்த வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். சப்போஸ் அப்படி வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக எடுத்து தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து போடுறேன். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிவிடுங்க. சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் தாராளமாக வந்து கான்டெக்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.